ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆக்னஸ் ஸ்டைல் சேனல். நான் உங்கள் ஆக்னஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஷியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ண போகிறதில்ல, ஒரு ஃபேஷியல் கிட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, ஆப்ஸ் கிட்னஸோட மல்பெரி பிரைட்னிங் ஃபேஷியல் கிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் நேச்சுரலாக மட்டும்தான் பண்ணுவீங்களா, க்ரீம் யூஸ் பண்ணவே மாட்டீங்களான்னு கேட்பாங்களா. அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் இந்த கிட் வீக்கெண்டில் கொஞ்சம் மண்டிக்கில் ஓடிட்டே இருந்துச்சு, சரி நம்ம தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. இது 149 தான், பட்ஜெட்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அந்த கிட்லேயே நம்பர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளென்சர், அது பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் தேர்டு டோனர், அப்புறம் ஃபோர்த்து க்ரீம், ஃபிஃப்த்து மட் மாஸ்க். இது எல்லாமே அதில் கொடுத்தது. அது எப்படி யூஸ் பண்ணணும் கொண்டு அதிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிளென்சிங்க்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் கொஞ்சம் வெட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஃபேஸை நான் கொஞ்சம் நல்லா வெட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஜெல் பேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் ஜெல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன், கட் பண்ணிவிட்டு. அதை எடுத்து கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எனக்கு ஒவ்வொரு ஸ்மெல்லாம் ஒத்துக்கிட்டாதுன்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டான ஸ்மெல் வரும்போது கொஞ்சம் வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப தலைவலிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு. மற்றபடி ஸ்மெல் ஓகே தான். அதுக்கப்புறம் இது நம்ம கொஞ்சம் ஃபேஸ் வெட் பண்ணதுக்கப்புறமா இதில் நல்லா ஃபேஸில் ரப் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக நம்ம எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் நல்லா அதிலே கொடுத்துருக்குறாங்க, ஜென்ட்லி மசாஜ் அண்ட் கிளென்சர் ஃபார் 3 to 5 minutes, அப்புறம் ரின்ஸ் ஆஃப் வித் வாட்டர்னு போட்டிருக்காங்க. 3 to 5 minutesக்கு நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறோம் ஃபேஸை. நீங்கள் அது இது ஒன் டைம் யூஸ் தான், ஒரு டைம் தான் இதில் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஃபுல்லாக எல்லாமே எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம நல்லா ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறோம், நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். இது இதில் கொஞ்சம் நேரம் நம்ம நல்ல மாதிரி மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் திரியாக அப்படியே திரிஞ்சு வருது. அந்த டைமில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் எப்போ வரும்னு வெயிட் பண்ண வேண்டாம். அது 3 மினிட்ஸ்லேயே அது கொஞ்சம் நல்லா நீங்கள் நல்லா ஃபேஸ் நல்லா ரப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுவே வந்துடும். இது இது எனக்கு என்ன இதில் பண்ணிச்சு அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா டர்ட்லாம் ரிமூவ் ஆயிருந்துச்சு, நல்லா அழுக்கு எண்ணெய் பசலாம் நல்லா ரிமூவ் ஆயிருந்துச்சு. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது. சரிங்களா? ஸோ இது எனக்கு கிளென்சிங்கில் எந்த இதுவுமே இல்லை. இது கிளென்சிங் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு, எல்லா ஸ்கின்னுக்கும் நல்லா செட் ஆகும். இப்போ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும். இது நம்ம இந்த கிளென்சிங்லேயே நல்லா ஃபேஸ் நல்லா டர்ட்லாம் நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கு, எண்ணெய் பசெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லாவே கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளென்சிங் தாராளமாக யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. ஓகேவா? செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ் ஸ்க்ரப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியும் ஃபேஸ் கொஞ்சம் வெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரப்பு நம்ம அந்த எம்டி ஃபேஸ் நம்ம வாட்டர் இது பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் ஃபேஸ் நல்லா கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மசாஜ் த ஸ்க்ரப் ஓவர் டேப் ஃபேஸ் ஃபார் 3 to 5 minutes, ரின்ஸ் ஆஃப் வித் வாட்டர் அண்ட் பேட்ரின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதிலே 3 to 5 minutesக்கு நல்லா ஃபேஸை ஸ்க்ரப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சராக இருந்துச்சு. கொஞ்சம் உள்ளேயே ஒரு மாதிரி ஸ்க்ரப்புக்கு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அது ரோஸ் அண்ட் ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சு. நான் அப்போவே யோசித்தேன், இது என்ன ரோஸ் அண்ட் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கேன்னு யோசித்தேன். போட்டு நான் ஒரு 1 minute கூட ஆயிருக்காது ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணி, அதுக்குள்ளே எனக்கு ஃபேஸ் ரொம்பவே மாதிரி இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இரிட்டேட்னா ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒன்றே நினச்சேன், ஐயோ நம்ம இது எக்ஸ்பிரி டேட் பார்க்காம பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. ஆனால் எக்ஸ்பிரி டேட் மே 2028 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் எனக்கு அந்த இரிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ எனக்கு காம்பினேஷன் ஸ்கின் தான், எனக்கு இரிட்டேஷன் இருக்குது. அதுலேயும் இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப இது டேஞ்சரானது. ஸோ நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். இன்னும் இது எல்லாருக்குமே செட் ஆகாது. எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேஷன் ஆச்சு. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்பவே இரிட்டேஷன் ஆகி ரேஷஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் இதை பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஸ்க்ரப்பில்
என்ன பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னா, அந்த ஸ்கூலில் உள்ள அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த அழுக்கெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி எனக்கு கொடுத்துருந்துச்சி இந்த ஸ்க்ரப்பில். ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா ஃபேஸ் நல்லாவே ஒரு ஸ்டெப் பிரைட்டனாக இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்குள்ள பெனிஃபிட். ஆனால் ரொம்ப இரிட்டேஷனாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை பார்த்துட்டு உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு இரிட்டேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்பவே இரிட்டேஷனாக இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு ஓகே இல்லை, ஸ்க்ரப்பு வந்து எனக்கு ஓகேவே இல்லை. ஆனால் எனக்கு ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபேஸை நல்லாவே டீப்பாக க்ளீன் பண்ணி ஃபேஸ் கொஞ்சம் டேன்லாம் ரிமூவ் ஆன மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி கொடுத்துருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டெப் என்னென்னா டோனர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ளை த டோனர் ஆல் ஓவர் த ஃபேஸ், மசாஜ் இட் ஃபார் 2 to 3 minutes, வைப் ஆஃப் த எக்ஸஸ் டோனர் வித் மாய்ஸ்ட் காட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்துட்டு கொஞ்சம் பிங்கிஷில் ஜெல் மாதிரி இருந்துச்சு, நல்லா பிங்க் கலர், மைல்டு பிங்க் கலரில் ஜெல் பேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸில் போடும்போது எனக்கு அந்த ஸ்க்ரப்பு போட்டது வந்து ஃபேஸ் அப்படியே ரொம்ப ட்ரை ஆக்கிடுச்சு. நான் நினச்சேன் கொஞ்சம் வெட் ஃபேஸாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு போட்டேன். ஆனால் இது போடும்போது ஃபேஸ் எனக்கு ரொம்பவே ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நான் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா என்ன பண்ணியிருக்காங்க, 2 to 3 minutes மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு 3 minutes நல்லா மசாஜ் பண்ணேன். ஃபேஸ்க்கு எப்போவும் போல தான் மசாஜ் பண்ணுறேன், சர்க்கிள் மோஷனில் மசாஜ் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபேஸ் மசாஜ் பண்ண தோணுமோ அந்த மாதிரி இருப்பேன். நான் வந்து நோஸ்லேருந்து எப்பவுமே காது வரைக்கும் நல்லா கொண்டு போவேன், அந்த மாதிரி மசாஜ் பண்ணுவேன். இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாட்டரில் ட்ரை பண்ண சொல்லலை. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காட்டன் வச்சு வைப் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட காட்டன் இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் துண்டு அல்லது காட்டன் துணி வச்சுருப்பீங்கள்ல, அதை கூட நீங்கள் நல்லா வைப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நினச்சிட்டு நீங்கள் அதையே நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோ கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் அப்படி ஃபீல் ஆச்சு. ஸ்கின் ரொம்பவே சாஃப்டான மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் க்ளோ கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப உடனே ஒரு என்ன சொல்ல பிங்கிஷ் ஒரு க்ளோ கொடுத்த மாதிரி என்னோடய ஃபேஸ்க்கு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா என்னோடய ஸ்டார்டிங் வீடியோவில் ஃபேஸ்க்கும் இப்போது இடையில உள்ள இப்போ ஃபேஸ்க்கும் நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் இந்த டோனர் அப்ளை பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ டோனர் ஓகே தான், டோனரில் எனக்கு எந்த இரிட்டேஷனோ ரேஷஸோ எதுவுமே இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக ஃபோர்த்து வந்து க்ரீம் கொடுத்துருக்காங்க. இது க்ரீம் பேர் வச்சனால என்னமோ தெரில, க்ரீமி டெக்ஸ்சராக இருந்துச்சு, ஒயிட் கலரில் ஃபுல்லாக க்ரீம் மாதிரி இருந்தது. இது ஜெல் மாதிரி இல்லை, ஃபுல்லாக க்ரீம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அவங்கன்னா, மசாஜ் த க்ரீம் ஆல் ஓவர் த ஃபேஸ் இன் ஸ்மால் அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சர்க்கிள்ஸ் ஃபார் 12 to 15 minutes, வைப் ஆஃப் எக்ஸஸ் க்ரீம் வித் எ மாய்ஸ்ட் காட்டன் பேடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் இருந்துச்சு. எனக்கு இது ஃபேஸில் நான் வந்துட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணும்போது என்ன சொல்கிறது, நான் வந்து ரொம்ப வெட் பண்ணிலாம் அப்ளை பண்ணேன், நார்மலாக தான் அப்ளை பண்ணேன். ஆனால் இதில் வந்து 12 to 15 minutes உங்களுக்கு வந்து சர்க்கிள் மோஷனில் மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னால் இது வந்து ஒரு 5 minutesக்கு மேலே ஃபேஸில் வச்சுக்க முடியல, அவ்வளோ இரிட்டேஷன். இது எனக்கு இரிட்டேஷன்னா ரொம்ப இச்சிங் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப எரியிற மாதிரி இருந்துச்சு, ஃபேஸ் கொஞ்சம் எரியிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் நான் இது வந்து ஒரு 5 to 6 minutes 7 minutes வரைக்கும் தான் வச்சுருந்தேன், 12 to 15 minutes தான் வைக்கல. ஏன்னா எனக்கு ஃபேஸ் ரொம்ப இரிட்டேஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து மசாஜ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் அந்த இரிட்டேஷன் இருந்ததுனால நான் சீக்கிரமே வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், சென்சிட்டிவ் ஸ்கின்னில் உள்ளவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உடனே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கின்னில் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக்கி க்ளோ ஆக்கி எனக்கு கொஞ்சம் பிரைட் பண்ணி கொடுத்துச்சு. ஒரு ஸ்டெப் பிரைட் பண்ணிச்சு, ஒவ்வொரு ஸ்டெப் பண்ண எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் நல்லாவே டர்ன் ரிமூவ் ஆகி பிரைட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப எதுக்காக ரொம்ப எனக்கு இரிட்டேஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் படித்தேன். அது ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப கிளைக்கால் மல்பரி எக்ஸ்ட்ராக்ட்ங்கிறது ஒரு வேர்டு தான் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள எந்த வேர்டுமே எனக்கு தெரியலை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் நான் இன்க்ரீடியண்ட்டே ஃபஸ்ட்டு படித்தேன். ஸோ இதையுமே நம்ம வந்து காட்டன் துணி வந்து கொஞ்சம் நனைச்சி அதை வந்து நம்ம தொடச்சி தான் எடுக்க போகிறோம், வாஷ் பண்ணல ஃபேஸை. இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் தொடச்சி எடுக்கும் போதே பார்த்தாலே தெரியும், இந்த ஃபேஸ் கொஞ்சம் நல்லா பிரைட்டன் ஆகி கொஞ்சம்
ஒரு மாதிரி டேன்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் ஃபேஸாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இதுதான் இதோட 4th ரிசல்ட்டு. இது ஆனால் எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருந்துச்சு. ஸோ அடுத்து 5th என்னென்னா மட் மாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மட் மாஸ்க்னால் உங்களுக்கே தெரியும், க்ளே மாஸ்க் அந்த மாதிரி தான், கொஞ்சம் முல்தானி மெட்டி மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜென்ட்லி அப்ளை எ தின் லேயர் ஆஃப் மட் மாஸ்க் ஆல் ஓவர் த ஃபேஸ், வெயிட் ஃபார் 15 minutes ஆர் டில் த மட் மாஸ்க் ட்ரைஸ் அண்ட் வாஷ் ஆஃப் வித் வாட்டர் பேட்ரைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக தின் லேயராக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes ஃபேஸில் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அதில் கொடுத்துருக்குறது. ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணும்போது நான் முல்தானி மெட்டி மாதிரி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு தான் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் அப்படி இல்லவே இல்லை, ரொம்ப ரொம்ப இரிட்டேஷன். எல்லாருமே க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து நேச்சுரல் மட்டுமே தான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஏன் க்ரீம் யூஸ் பண்ண தயங்குறேன்னா இந்த மாதிரி தான், ஃபேஸில் போட்டோன்னே இரிட்டேஷன், கொஞ்சம் பயமாயிரும், நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படி கிடையவே கிடையாது. இதுவே மல்பெரி பிரைட்டிங் ஃபேஷியல் சொல்லி கிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலே நம்ம நார்மலாக வீட்டிலேயே ஃபேஷியல் பண்ணிடலாம். இது நான் நல்லா தின் லேயராக நான் அப்ளை பண்ணிவிட்டு 15 minutes விட்டு நான் வாஷ் பண்ணேன். ஆனால் அந்த 15 minutesம் எனக்கு இரிட்டேஷன் இருந்துட்டே இருந்துச்சு. 15 minutesனால் ஒரு 10 minutes வரைக்குமே மைல்டான இரிட்டேஷன் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் அந்த இரிட்டேஷன் இல்லை. அதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அந்த எந்த அலர்ஜிக் ஸ்கின் இல்லாதவங்க, இப்போ எனக்கு இதை யூஸ் பண்ண எனக்கு இரிட்டேஷன் இருந்துச்சு, ஆனால் எனக்கு எந்த அலர்ஜியுமே ஆகலை. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்க, ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணவே வேணாம். ஏன்னா இது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. என்னோடய ஸ்கின்னுக்கு இது வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும்போது, சென்சிட்டிவ் ஸ்கின்னா கண்டிப்பாக ரேஷஸ் வரதுக்கு, இச்சிங் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் லாஸ்ட் ரிசல்ட்டு. பார்த்தீங்களா, என்னோடய ஃபேஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நல்லா டேன் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. நான் யூஸ் பண்ண வீடியோ நான் இதில் மேலே காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து என்னோடய ஃபேஸ் டல்லாக எண்ணெய் வளைஞ்சி கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். இந்த ஃபேஸில் வந்து நல்லா அதெல்லாம் டீப்பாக கிளென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி டேன் ரிமூவ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் எங்கேயாவது அவசரமாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.